வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இது வந்து ரொம்ப அபண்டமான பிளேஸில் இருக்கோம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு ப்ரோ இவர் ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு நம்மளை வந்து கூடிய சீக்கிரத்தில் விட்றோம். இதோட ஸ்டோரி என்னன்னா, ப்ரோ தான் சொல்கிறார் ஸ்டோரி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நைட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணி 10 நிமிஷம் வெளியே நிற்க போகிறோம். ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதான் நம்ம கூட அலி சினிமா சொல்லிட்டு வந்திருக்காப்புல, ராயல் இர்ஃபான் வந்திருக்காப்புல, சிம்பிளி அனஸ் வந்திருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு சிம்பிளி அனஸ் நம்ம கூட வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு சிம்பிளி அனஸ். ஸோ உங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லி இப்போ என்னை வந்து ப்ரோ சேனல்லேருந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பீங்க. நான் ப்ரோ பழைய சேனல் வச்சுருந்தார் இதுக்கு முன்னாடி. நான் வந்து பழைய சேனல் வச்சுருந்தேன், அது வந்து ஹேக் ஆகிடுச்சு. அதனால் நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் சேனல் வந்து ப்ரோ வந்து லிங்க்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் விடுவார். கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி கைஸ், இதோடு நம்ம இதை பேசுகிறத நிப்பாட்டிக்கலாம். எனக்கு வந்து இது வந்து பழக்கமான இடம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோவோட வந்துட்டோம். என் சேனலில் தான் இந்த வீடியோ நான் போடல, நான் வந்து ப்ரோ சேனலில் தான் பேசுகிறேன். சரி கைஸ், அவ்வளோதான் போதும். அவ்வளோதான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை ப்ரோ ஹிஸ்ட்ரி ப்ரோ என் ஃபேன்ஸு ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. டார்ச் மட்டும் யாரா? ஏதாச்சும் இருக்கு. ஆமாடா பார்க்குறேன். வெல்கம் பேக் டு ப்ரோ கலாம். ஏன் சேனல் ப்ரோ தெரியும்டா, சொல்லிக்கிறேன்டா. ஏன்டா உன் சொல்லுங்க. சரி ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லு ப்ரோ. இந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி இது எங்களுக்கே தெரில கைஸ். ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து மேட்ரு பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துக்கு பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. சைக்கோவாக சுற்றுறாங்களா, மனுஷங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரில கைஸ். சரி, அதான் சிம்பிளி அனஸ் கூட வந்துருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. அந்த ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போமா? இல்லை இருக்குமா? சேஃப்டியாக இருந்தால் எனக்கு சரிண்ணா. ஏன்னா காஸ்ட்லி வேறு. முக்கில் உட்காந்துருக்கேன்டா, யார் எடுத்தா எனக்கு தெரியல. கரெக்டாக இந்த வீட்டுக்கு நேராக தெரியுதா? ஆமாம், இப்போ நம்ம நேராக வச்சுருக்கோம். தெரியுது, டிஸ்பிளேல தெரியுதா என்னன்னு தெரியல. பயமாக இருக்குன்னு வச்சுக்கோமே ப்ரோ, போயிடுங்க ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, நான் பயப்படுறேங்க, எனக்கு தேவை கிடையாது ப்ரோ. நான் இருக்கு ப்ரோ, இருக்கான் ப்ரோ, பயப்படுறான் ப்ரோ. அன்னைக்கு ஒருத்தவர் கடிச்சிருச்சு, கடிச்சோடனே அது பயப்படுறான் ப்ரோ கொஞ்சம் லைட்டாக. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வரதான் போதும். அதை பற்றி ஒன்று யோசிக்கிறேன். போமா கைஸ், அதிகமாக நாய் தான், ராஜன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து ஓரமாக போய் இங்கிட்டு வாடா. என் ஃபோன் இல்லைடா, இங்கிட்டு கொண்டு வாங்கடா. ஏன்டா அங்கிட்டு போறீங்க? இல்லை இல்லை, நான் எப்பயுமே அங்கிட்டு போவாது. இல்லை ப்ரோ, இல்லை இல்லை, உள்ள எதையோ பார்த்து தான் போகுது அப்படின்ட்டு நாயும். நாய் நல்லா கண்டு போகுதுடா. ப்ரோ நைட்டு சொல். லைட் எங்கடா? அதெல்லாம் எங்கடா? டார்ச் டார்ச் எங்கடா? ஏன் டார்ச்சுங்க? கலாமே பயப்புண்டா. ராஜன்ஸ்லாம் ஏன் ப்ரோ? வெளியவங்க ராஜன்ஸ் இல்லை ப்ரோ. அம்முட்டு நாயுமே இப்படி சுத்தாது ப்ரோ, எதையோ பார்த்து தான் ப்ரோ ஓடுது. ப்ரோ ராஜன்ஸ்லாம் இல்லை, நம்மளுக்கு யாரோ இருந்த மாதிரி தெரிஞ்சு.
நாயா? நண்பன் துணை வேறு லெவலு. நண்பன் துணை ப்ரோ, இதில் பார்த்தியா நண்பர்கள் துணை. இல்லைவா ப்ரோ? அல்லையா? வைத்தீஸ்வரனை கேப்சர் ஆக்கினா எனக்கு தெரியும். பிரச்சனை இல்லை, இங்கே புல்டோசர் வேலை ஜேசிபி வேறு வேலை பார்க்குறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வீட்டில் தான் ஒரு ஆளை பார்த்தேன். என்ன ப்ரோ இப்படி பார்க்குறாரு? டிஃபன் ப்ரோ அங்கே பாருங்களேன். என்ன மரம் இது கைஸ்? இது என்ன மரம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ டக்குன்னு கட் ஆகிடுச்சு. என்னையா சொல்கிற? கேமரா இருக்குல்ல? தெரியுதா கைஸ்? கைஸ் நைட் விஷன் நீ எடுத்துருவா, எடுத்து வந்து வரவா ப்ரோ? வீடியோ எடுக்கவா? கட் பண்ணி தான் இருக்கு. 1:28 நிமிஷம் 4 இங்கே ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகுதா? இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் ப்ரோ, அப்பப்போ பார்த்துக்கோ. அப்பா டாட்டா ஐஸ்லேருந்து எதாவது இங்கே குதிக்க எவ்வளோ கஷ்டம் பண்ணும். ஒவ்வொரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு கம்மி டைம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. பண்ணிட்டு போயிருவோமா? பிடிங்க. அடுத்து வரும்போது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அடுத்த. லைட்டிங் அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஐயா ஏதாச்சும் மேட்ரு இருக்கு. பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நோட் அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக்கர் ஆஃப். சவுண்டு இப்படியே ரெக்கார்ட் அடிக்கிறடா. அது முன்னாடி போவே நம்ம பின்னாடி தான் போக போகிறோம். நீங்கள் முன்னாடி போங்க, நடுவில் வரீங்க. முன்னாடி வா. அந்த வீடு பார்க்கணும்டா. ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்த்துக்கலாம், அடுத்து இந்த வீடு பார்ப்போம். அந்த இது கொடு. எறையும்டா, அது கிட்ட கொண்டு போனா வச்சுருக்கேன்டா. அது எறையும்டா ஸ்பீக்கரு. இங்கே பாடுற ஃப்ரீ ஃபயர் விளாட்ற பக்கத்தில் வச்சு விளாட்ற மாதிரி இருக்குடா. தள்ளி கொண்டு போயிட்டேன்னா எப்படா தள்ளி கொண்டு போ? இப்படியே போவியா? இந்த இப்படியே போவியா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குது. அவன்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். நீ தான் முதல்ல போகணும். இந்த கார் சரி. எனக்கு நீ தோணும், உனக்கு நான் தோணும், சரியா? எனக்கு இந்த சவுண்டே பயமாக இருக்குடா. சிப்பி போட்டு வச்சுருக்காண்டாங்க. ஆடா முதல் அந்த வீட்டை போயிடுவோம். எனக்கு தள்ளியே வாடா. பேக் என்னடா அப்படியே வச்சிட்டிங்க? பேக் எடுத்து போடுங்கடா. நான் பார்க்கலன்னா பேக் கோயிந்தாதான்டா. வீட்டில் போய் பேக்கை தொடுவீங்க. பேக் ஓன்ட்ட கொடுத்து ஏன்ட்ட கொடுத்தேன்டுவீங்க. ரெக்கார்டே பண்ணு. அது எங்கடா ஃபோன்? என் ஃபோன் எங்கடா? சரி. நீ இந்த வீட்டில் நான் பார்த்தேன். அதுக்கு என்ன வழி பண்ணுறது? இறையுதுடா இவன்ட்ட குர்ரா ஃபோனு. அது அந்த ஃபோனை கொடு. ஆஹா 2 ஃபோனுமே அவன்கிட்ட இருக்கட்டும். தெரியுதான் பாடுறா. அது தெரியுதுடா. லைட் அடி. நீங்கள் வா என்கிட்ட வா, அப்போ தான் உனக்கு பார்க்க முடியும். பார்த்து மட்டும் கொடுக்கும்.
கல்லாது கலவே கழட்டி கையோடு கொண்டு போயிருக்காங்க. இந்த இடமா என்ன இந்த அந்த இடம்? இடத்துல சைக்கிள் அந்த சைடு வா அந்த சைடு போய் பார்ப்போம். தெரிஞ்ச சொல்கிறாங்க. வா அந்த சைடு போய் பார்ப்போம். ஏய் இப்படி இருந்து நம்ம போனோம்னா அட்டாக் பண்ணிடுவான்டா. நம்ம அந்த வழியாக போகும்டா, சுற்று போடுவோம்டா அவனை. ஆனால் நம்மளுக்கு டைமே கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட்டே தானா? எங்கடா மரத்துக்கிட்ட எப்போதான் லைட்டாக ஒளிஞ்சாங்க. இப்போதான் பார்த்தேன். சத்தியமாக யாரும் நினச்சிட்டு போனதாக இருந்துச்சு. டக்கு நம்மளை கூப்பிட்டேனே வந்துச்சு. வா அந்த லாஸ்ட்டில் போவோம். கிட்டக்க தெரியுது தெரியுது. ஆமாம் ப்ரோ, மட்டும் படிக்கிற பையனுக்கு வரும். டே 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 காருக்கு பின்னாடியா? யாருமே இல்லைடா, கிறுக்கு பையல. இங்கே இருந்து போனாங்க ப்ரோ, நம்மளை இது பண்ணுறாங்க ப்ரோ. டே அவன் சுற்று போடுறான்னு பார்த்தா நம்ம சுற்று போடணுன்னு பார்த்தா அவன் சுற்று போடுறான். இங்கிட்டிருந்து போனான், சத்தியாக பார்த்தேன். இங்கிட்டிருந்து போனான். அது என்னது? அது என்னது? கட்டை ப்ரோ. கட்டையா கட்டையா? இங்கிட்டிருந்து வரான். ஆ ஃபிக்ஸோனா? அவன் இங்கே நிற்போம், அவரை போட்டோம். இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு, அப்பப்போ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ப்ரோ. என் ஃபோன் வேறு அப்பப்போ டிம் ஆகும். எனக்கு இதான் இருக்கு. எப்படி ஏறா கார் ஸ்டக்காய் அவன் நின்று போறியான். குச்சிடா குச்சிடா இருக்கு பல்லா போலீஸ்டா. ஆனால் அது எந்த ஏரியா? ஆமாம் ரைட்டில் இங்கே போகலான்டா. ஃபோனில் கேப்சர் ஆகிடுச்சு. அது ஒன்றுடா, லைட் ஏங்க காத்தோட டே. அங்கிட்டு இருந்து இப்போ இங்கிட்டு வரான்டா. ஐயோ கருவா காட்டுக்குள்ளாண்டா அவன் போவியான். இது ஒரு மிஸ்டியா? அதான் சொல்கிறேன்ல பார்த்து வாடான்னு. கருவா காட்டுக்குள்ளே போறியடா. என் ரெக்கார்டு ஆன்ல தான் இருக்கு. அங்கே ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ண ப்ரோ. ரெக்கார்ட் ஆஃப் ப்ரோ. மொபைலையா? ஆமாம் சொல்லு ப்ரோ. இங்கே வா ப்ரோ. ப்ரோ போர்வா கிடக்கு ப்ரோ. இங்கே பாருங்க, போர்வா கிடந்தா பொத்திட்டு போடு. என்ன ப்ரோ சொல்கிறோம்? நைட்டு வேலையை கட்டாத, உன்னை நம்பி தான் இருக்கேன் நான். ப்ரோ ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, வாட்டிருக்கேன். அதான் இங்கே தான் போவேன், இங்கே தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க நான் அந்த கேப்சர் பண்ண முடியும். கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கணும்.
இப்போ எங்கே போகிறோம் இங்கிட்டு ஃபுல்லாக காட்டாதையாக இருக்குது. இதுக்குள்ளே போய் பாம்பையும் கொத்து வாங்குறதுக்கா போர்வவர் இருக்குன்றேன், பொத்தி தூங்க போறியான் அடிக்கிற குளிருக்கு. சோபா கிடக்குடா, உட்காடுறா கொஞ்ச நேரம். அப்பப்போ இது என்ன இடம்டா அப்படி இருக்கு? நமக்கு டைம் இல்லை, டக்கு டக்குன்னு 2 வீடியோ முன்னாடி போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். யார் நிற்கிற மாதிரி தெரியுது? எங்கடா? இந்த இடத்துல இந்த நைட் ஸ்டேஷன் கேமரா கொண்டு வாங்க, பக்கத்தில் கொண்டு வா. ஏய் இல்லைடா, அங்கே வேலை பார்க்குற அன்குள்றா, வேலை பார்க்குறவங்கடா. ஸ்ரீ இந்த நிழலை பாரு, யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு பாரு. நீ சத்தியம் நிற்கிறான். இப்போ எங்கடா போகிறேன் என்கிட்ட? யாரும் கால் அடி சவுண்டு கேட்குது. டே இதுக்குள்ள எங்கடா அப்படிங்க? டே கிறுக்கு போல கருவாக்காட்டுக்குள்ளே போகிறான்டா. அம்மா சிச்சு வந்து அங்கே அம்மா கொண்டுருவேன் கொய்யால. அட வேகமாக தான் போய் தொலைங்க. எனக்கு ஒரு இந்த மாதிரி டாச் அமுத்துறா. ஓபா நான் வேறு டார்ச் ஆன் பண்ணாமல் அப்பப்போ டக்குன்னு திரும்பமா யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இருக்கா உனக்கு அந்த ஃபீலு? என்னடா பாடுறானா ப்ரோ? ஒரே ஒரு வீடை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மழை வர பெய்கிற மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் ப்ரோ. சமைச்சிருக்கியான்? பயமாக இருக்கே. சமைச்சிருக்கான்யா வாங்கிட்டு வேணாம் ப்ரோ. ஃபோனை கையில் கொடு ப்ரோ, இப்படி இறையுது. கை சமைச்சிருக்கான் கை உட்காந்து. தல்றாக்கு இருக்கு போல. அவனா எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. போவானா போவியா நே ப்ரோ? பெரிய கையெல்லாம் இல்லை ப்ரோ, நாங்கள் வீடியோ எடுக்க தான் ப்ரோ வந்திருக்கோம். நேற்று கூட வந்தோம், இன்னைக்கு ரீப்ளே வந்துருக்கோம். உனக்கு வாங்கி தரேனே, வாங்கி தரேனே. எதைய வச்சு அடிச்சு கிடிச்சு மாட்ரு கீட்ரு பண்ணிடுறானே. கேஸ் ஆகிடும் போது. ஆல்ரெடி உன் மேலே கேஸ் இருக்கு. உன்னை தேடி போலீஸ் வேறு அலையிறாங்கண்ணே. ஆமாம், அதுக்கெல்லாம் வாங்க கொடுக்க முடியாது. எங்கேயா பண்ணி பொம்மா ஓ ஏன் ப்ரோ நீ வேறு நீ அமையாவே இருக்க மாட்டியா? போட்டுக்கிட்டு அவனை போட்டுக்கிட்டு அவனே போயில் அடிக்ட் ஆகி கிடைக்கான். அவனே போயில் அடிக்ட் ஆகிருக்கான். அவன்கிட்ட போயிட்டு வாங்கி தர முடியாது. மிரட்டுனா பயிலெல்லாம் கூப்பிட்டு வந்து வெட்டிடானே. என்ன தெரியுது? உன் மாமியார் தெரியுது. ரைட்டு ஃபுல்லாக கனெக்டாக இருக்கான். தாரிப்பாய் தெரியும், வந்தோடனே பார்த்துட்டேன். அதான் யாரோ தூக்கில் தொங்குறாங்கன்னு நினச்சேன். டே அந்த தார்பாய் சீனுக்குல
அதை முதல் தடவை இன்ட்ரோ பேசிட்டு இங்கிட்டு வரும்போது யாரோ தூக்கில் தொங்குறாங்கன்னு நினச்சேன். நீ இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணுது. இல்லை நான் அங்கேருந்து எட்டி பார்த்தோன்னே அந்த வீட்டில் எட்டி பார்த்துட்டு ஓடுன ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதான் விறுவிறுன்னு வந்து பார்த்தேன். அதான் இங்கே எனக்கு ஃபீல் வருது. அவங்கடா புனியா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். ஏன் ஸ்டெக் ஆகிட்டியா? ஏய் ப்ரோ நம்ம உள்ளே போகணும் ப்ரோ. போயிட்டு வரேன்டா. என்ன செய்ய வாடா என் கூட. டக்குனு வேடா வெளியே வரியா? பயந்தே போயிட்டேன்டா இருக்கு பல்லு. டே ஏன்டா நீ வர போய் பேசுறான்டா. இல்லடா என்ன வாடா வருது உன் மேல? நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்மளும் சிங்கிளா போகும்டா. ஓ இந்த வீட்டிலான அந்த ஆய் கிடந்துச்சு. வேணாம் இந்த வீட்டிலான ஆய் கிடந்துச்சு. நம்ம போவோம். டாடா சிகார் வேற பார்த்துக்கிட்டே இருக்காது. இரு டாடா ஐஸ் கேம் போட்டோம். வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர். ப்ரோ டிஸ்கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல பெரிய இடம் ப்ரோ. இது இந்த இடம் பெரிய இடம் ப்ரோ. டிஸ்கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஓயாம இர்ஃபான் சொல்லுங்க. தொடாதையா நீ மழை டைத்துல தொட்டு இருக்கோ. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறீங்களாடா? உடச்சி வச்சுருக்கான் பாருங்க. ஐ எம் ஏ ஃபுட்பால் பிளேயர். பேட்டில் இருக்கான்னு பார்த்தேன். பேட்டில் இல்லை. பேட்டில் தரமட்டமாக உடச்சிடுவாங்க போல. ஏன் ப்ரோ இதான் உடச்சி வச்சுருக்கான்ல. உங்களுக்கு தெரியுதா? கைஸ் இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. மேலே என்ன சாக்கு வச்சுருக்கீங்க? அடு நான் தான்டா. புக் ஏதோ வச்சிருக்கான் ப்ரோ. அம்மையாரு ப்ரோ நம்ம மேலே பேசுவோம். பழைய காலத்து புக்குடா. இப்போ வந்து மேலே போறியா? பாயா இங்க டே கிறுக்கு பழைய வாடானா வரணும். மேலே பைப்பா வாத்துட்டியா? வா குப்பாண்டிக்காரு வான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா பூத்தொட்டி உடச்சி வச்சிருக்கேன். முடிச்சுக்கலாம். நைட் விஷன் செட் பண்ணுட்டீங்க. வாங்க இந்த வீட்டு வாசல் வைப்போம். எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே தான் நைட் விஷன் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட் விஷன் செட்டு பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ப்ரோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் வீடியோ எடிட் பண்ணணும்ல. எத்தனை நிமிஷம் ப்ரோ? 10 நிமிஷமா ப்ரோ? கைஸ் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அப்படியே எங்கேயாச்சும் போகலான்னு பார்க்கலாம். இல்லை அப்படியே வீட்டுக்கு போகலான்னு தான் பிளானு. ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோமா? இல்லை நேரடாக வீட்டுக்கு போயிடுவோமா? வீட்டில் போய் அவ்வளோதான். இந்த இடம் மறக்க முடியாத சம்பவமாக இருந்திருக்கும் எனக்கு. 10 நிமிஷம் நைட் விஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து நைட் விஷன் வந்து ப்ரோ வந்து இங்கே செட் பண்ணிட்டாரு. இங்கே செட் பண்ணனே நாங்கள் டாடா ஐசியில் அப்போ தான் உட்காந்து இந்த இடத்துல தான் உட்காருவோம். இருட்டில் தான் பேசுவேன். இப்போ வெளிச்சம் உங்களுக்கு வரும்.
கொஞ்சம் அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டார்ச்சு இது இல்லை, பவர் இல்லை. தெரிஞ்சு இந்த மாதிரி உட்காந்தோம்னா கொஞ்ச நேரம் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். காலு வேறு வலி. உட்காருங்க அந்த சைடில் பார்த்துட்டு நீ மட்டும் பார்த்துக்கணும். அந்த சைடு பார்த்து நாங்கள் அந்த சைடு போய் ஒரு செக்கிங்கை போட்டு வந்துடுறோம். குப்பை வண்டி வரவங்க, குப்பை அள்ளுறவங்க கூட நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டுறாங்களே. எங்கிட்ட ஒரு ஆமாம், நான் அன்றைக்கி வரும்போது இந்த இவ்வளோ மரம்லாம் இல்லை ப்ரோ, குப்பையா. இப்போ தான் ப்ரோ ரொம்ப குப்பையாக இருக்குது. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கண்ணா கைஸ். அப்போ தான் காமிச்ச வீடு இதுதான். தார்பாய் கூட இருக்குன்னு பூட்டி இருக்கு. அதுக்குள்ள என்ன டெம்பர் கிளாஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எதுக்கு அதுக்குள்ளே போடுவாங்க? மர்மமாகவே இருக்கு. இந்த வா குடிச்சிட்டாம இருந்திருக்காங்களா இல்லை சைக்கோவா? வந்து இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணுறது தெரியல. நம்மளுக்கு தேவையாகும். நம்ம ஆராய்ச்சி ஆகணும் வந்திருக்கோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நம்ம வேலை உண்டு கேட்டீங்களா? நெஞ்சு இந்த வீடியோ கொஞ்ச நாளில் உடச்சிடுவாங்க. நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். தேவலாமா உம்பா நீ ப்ரோ ப்ரோ அந்த சைடில் 2 பக்கமும் வீடு ஆரம்பிச்சுன்னா தெரியும். இது ரோடு ஒன்று. சொல்ல புரியலையா ப்ரோ? அந்த சைடு ரோடு ஒன்று இங்கேயா ப்ரோ? ஒரு வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லை இந்த வீடு பெருசாக இருக்குது. ஆனால் இந்த வீடெலாம் சுத்தமாக இருந்துச்சு. போண்டிக்காரன் வேறு கட்டிக்கிட்டே இருக்காரு. எங்கடா காண இருப்பானு? சரி கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுட்டு டாட்டா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்களிடம் பெறுவது சிம்பிளி அனஸ் மற்றும் மை டீம்ஸ். டாட்டா கைஸ். இன்னொரு நியூ வீடியோவில் சந்திக்கலான்னு வாங்க. இந்த வீடியோ எப்படி அமையுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமைதிதான் பார்த்துட்டு அமைஞ்சு ஏதாச்சும் நம்மளுக்கே தெரியாமல் கேப்சர் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆகுற இதில் நம்ம பார்த்து நம்ம அனுபவத்தை இப்போ கேட்போம். ரோட்டை எப்படி இருந்துச்சு? அனுபவத்தை எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் கேப்சர் ஆகிருக்குமா நம்மளுக்கே தெரியாமல்? இல்லை எனக்கு தெரியல. ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ நான் நைட்டு சொன்ன யாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. லைட்டாக இழுக்கு இதை கயிறு போட்டு இழுப்பாங்களே அந்த மாதிரி இப்போ கிளம்பிட்டோம். உள்ள ஒருத்தர் இப்போ போனார். ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமாக தான் இருந்தார். சவுண்டு கேட்குது. ஆஹா, அவர் பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்காரு. அவர் பார்க்க ஆள் சைக்கோ மாதிரி இருக்காரு. கைஸ், அங்கே ஒரு போகிறார்ல, ஆர்வமாக இருக்குன்னு காட்டுதில்ல. சில சமயம் ஆர்வமாக இருக்கு காட்டாது. அவர் உள்ளே போய் என்ன பண்ணார் ஏது பண்ணார் கூட புரியும். பாட்டு எடுக்கும்போது பார்க்கலாம் கைஸ். சரி கைஸ், அடுத்த பாட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.